உட்கார வச்சு பேசிட்டு இருக்கோம். அதுக்காக தான் இந்த மீட்டிங். நான் சொல்றேன் என்ன சொல்லுங்க. நீங்க உங்களை பார்க்கவே இல்ல. சொல்லுங்க. நான் டீம் ஓனர் டீம் என்ன பொறுப்பா இருக்காரு, எதுக்கு அவர் பேசுறாரு, என்ன டீம் எடுத்து வந்தாரு, எந்த பாயிண்ட் வச்சு ஃபாலோ பண்ணி வளர்த்தாரு, அதுதான் பிரச்சனையா வேற ஏதாவது? அதுதானே பிரச்சனை. அதான் பிரச்சனை. அவர் என்னுடைய ஃப்ரெண்டே, நான் தனிப்பட்ட முறையில் அசோசியேஷன் வைக்காதீங்க. அசோசியேஷன் உருவாக்குனது. சரி உருவாக்குங்க. சொல்றேன் பாருங்க. அண்ணே இப்ப நீ என்ன சொல்ற? நீ ஒரு நிமிஷம் நான் கேட்கறேன். அவர் ஃப்ரெண்ட் வச்சிங்க, நான் வச்சிப்பேன் என் பொறுப்புல. நீ சார் இங்க வாங்க. நான் சொல்லிட்டேன். டெம்பரரியா ஒரு சில விஷயங்களை செஞ்சிருக்கிறேன். உங்களை எல்லாம் அறிமுகம் நாங்க அப்ரோச் பண்ணும்போது எங்க ஃபர்ஸ்ட் வாரத்துல ஆகுது. நீ ஒரு ஃபெடரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு வா, நமக்கு அப்போ இதே கப்புக்கோ இல்ல அதர் நேஷனல் டூர்னாமெண்ட்டுக்கோ அலோவ் பண்றேன்னு சொல்லும்போது தான் அப்பயும் பாருங்க, நான் ஒரு வெல் ப்ரொஃபஷன், நான் ஒரு கிரிக்கெட் ஓரியன்டா நான் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் கோச்சா இருக்கேன், நான் பிசினஸ் பண்றேன், இவரும் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்றாரு. எங்களோட வேலையெல்லாம் விட்டுட்டு நாங்க ஆரம்பிச்சது நார்த்ல போய் எங்களுக்கு அசோசியேஷன் கொடுங்கன்னு நாங்க வேலையை ஆரம்பிக்கல. மாவட்ட ரீதியா மக்களை ஒன்னா சேர்ப்போம், நம்ம பண்றது கரெக்டா தப்பான்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஹையரா போவோன்றதுதான் எங்களோட முடிவு. யாராவது இங்க இருக்கிறவங்க தெரியாதவங்க தயவு செஞ்சு மன்னிக்கவும், தெரிஞ்ச எல்லாத்துக்குமே தெரியும், யாருமே அதை தவிர்க்கவே முடியாது. 8 மாசத்துக்கு முன்னாடியே நாங்க நேஷனல் கப்புக்கு டீம் கொடுக்க போகும்போது ஃபெடரேஷன் இருந்தாதான் நீங்க ஆட முடியும் சொன்னதுனால நாங்க மாவட்டத்தை இணைக்கிற வேலையில இருந்தோம். இது உங்க செயலாளருக்கு கட்டாயம் தெரியும், தெரியாதுன்னு சொல்லாதீங்க. நம்ம போன்ல எடுத்து அவரோட கலந்துக்கிட்டோம், அவருக்கு விளக்கமா எடுத்து சொன்னோம். கொஞ்ச நாள் பொறுமையா இருக்கும். ஜனவரியில நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஒண்ணுமே இல்லை. நான் சொல்லட்டுமா, இது நம்மளோட கான்ட்ரவர்சி கேண்டி சொல்லல, இந்த மாதிரி தான் நின்றுருக்கும். நாங்களும் டைரக்டா போய் நார்த்ல ஃபெடரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்க வந்திருந்தோம்னா என்ன ஒரு 3 பேர் கேள்வி கேட்டிருப்பாங்க. அப்ப நான் உங்களை எப்படி கேள்வி கேட்கிறோமோ எங்களை கேள்வி கேட்டிருப்பாங்க. அதனால நாங்க மாவட்டத்தை இணைச்சு இப்ப நீங்க சொல்றீங்களா SDATன்னு ஒண்ணு, ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி தமிழ்நாடு, ஓகேங்களா? என் டீம்ல புரிவிகரம் FMCCல யாகும் ஒரு மையம் இருக்காப்புல, நாங்க தான் இருந்தேன். நானும் வாலிபால் கேம்ப் நேரு ஸ்டேடியம்ல தான் இருந்தேன். யாகும் 11 கோல்டு மெடல் தமிழ்நாடு, அவன் ஒய்ஃபு ஏசியால 3 கோல்டு இந்தியாவுக்கு. அந்த SDATயோட செக்ரட்டரியை நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அதையுமே ரியாஸ்டா நான் கன்ஃபார்ம் பண்ணேன். 8 மாசம் இதெல்லாம் நடந்தது. கிரிக்கெட் ஒரு நான் எல்லாருக்கும் இங்க இருக்க தெரிஞ்சு சொல்லிக்கிறேன், கிரிக்கெட் ஒரு பிரைவேட் ஈவெண்ட், அதை கவர்மெண்ட் டீம்ல கொண்டே வர முடியாது. 6 மாசத்துக்கு முன்னாடியே நான் SDATல போய் பேசிட்டு வந்தாச்சு. மாலதி மேம் எல்லாத்தையுமே நான் பேசினேன். ஏன்னா எனக்கு அங்க இருந்தவங்க கோச்சஸ் எல்லாருமே பாண்டியன் சார்லேருந்து ஏற்று எல்லாருமே எனக்கு அங்கே தெரியும். நேரு ஸ்டேடியமாக நான் உள்ள போனேன், என்னால் எல்லாரையும் போக முடியும். அவன் தியாகம் வந்தாங்கன்னா இன்னமும் நான் போக முடியும். இதெல்லாம் நான் 6 மாதத்துக்கு முன்னாடியே பேசி ரியாஸ்க்கு நான் சொன்னேன், நீங்கள் ஒரு ஃபெடரேஷன் ஜாயின் பண்ண போறீங்களா, ஒரு கேட்டசிக்கு ஏன் எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கல? அதெல்லாம் இல்லை சார், இதான் ரீசன். 6 மாதத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண தெரியாது. தனிப்பட்ட முறையில் நானா கலந்துக்கிட்டேன். அதாவது என்னுடைய சொந்த ஒரு டீம் உருவாக்கணும், நம்ம கவர்மெண்ட் உருவாக்கணுங்கிற எண்ணத்துல இருந்து எனக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு சந்திப்பு, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் பொழுது நான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து போறக்கு ஆள் இல்லைங்கிற மாதிரி நான் போனேன். எதை போட்டாங்க எதை போட்டாங்க நாங்க 15 வருஷமா கிரிக்கெட் நடத்தி 15 வருஷமா கிரிக்கெட் டீம் கூட்டு போய் தமிழ்நாட்டுல டென்னிஸ் பால் வந்து வளர்த்து மேலாட்டி கொண்டு வந்து இன்னும் ஜீவிதா ரியாஸ் இங்க பாருங்க, ரியாஸ் அவரு எங்கிட்ட வந்து கேட்டு டென்னிஸ் பால் நான் வரேன் என்னை கூட்டு போன்னு சொல்லி அவரை வளர்த்து மேல பண்ணி விட்டது நாங்க. சரிங்களா? நீங்க சொன்னீங்க நாட்டுல ஒருத்தர் விதை போட்டான், ஒருத்தர் பணம் சாப்பிட்டாங்க. தமிழ்நாட்டில் விதை போட்டது நாங்கள் எங்க முன்னோர்கள். சரிங்களா? சிவகங்கை மாவட்டத்துல இருந்து புதுக்கோட்டை மாவட்டம், சேலம் மாவட்டம், மதுரை, ராம்நாடு, நீங்க இந்த 6 மாவட்டத்தை எடுத்து பாருங்க. சரிங்களா? ஒவ்வொருத்தரும் பைக் அடமான வச்சுக்கிட்டு எடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கேட்டுக்கணும், ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் கேட்கக்கூடாது. ஆல் ஓவர் தமிழ்நாடு நல்லா கேட்டுங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு முகாமங்கலம் ACC டீம் நான் போய் கால் பண்ணிக்கிற இடமே கிடையாது. சரிங்களா? எல்லா டூர்னு நடந்தோம்.
இங்கே இருக்க எல்லாருக்குமே நாங்கள் யாரும் தெரியும் சரிங்களா. நாங்கள் கிரிக்கெட் என்ன பண்ணியிருக்கோம், எவ்வளோ பேர் வளர்த்துருக்கோம், என்னென்ன செஞ்சுருக்கோம், நாங்கள் எப்படி டோர்னமெண்ட் நடத்துகிறோம், இங்கே நடந்த இப்போ நீங்கள் சொல்லிங்களா ஸ்டேட் டோர்னமெண்ட் டோர்னமெண்ட் ஒன்று அதோட டபுள் குவாலிட்டியாக நாங்கள் மேட்ச் எடுத்து முடிச்சிருக்கோம். எங்கள் ஓன் மணியை போட்டு எங்களோட சொந்த ஓன் மணியை போட்டு எந்த பேர்லையும் கலெக்ஷன் பண்ணாமல் ஓன் மணியை போட்டு நாங்கள் மேட்ச் எடுத்து முடிச்சிருக்கோம் சரிங்களா. நீங்கள் எங்களை ஒரு வார்த்தை நாங்கள் டிஎஸ்பிஎல் நடக்குது, டிஎஸ்பி நடந்த 3ஆம் மாதம் நான் உங்களை கூப்பிட்டு பேசுகிறேன், சிறுவன்ட்ட கூப்பிட்டு கேட்குறேன், சம்மந்தப்பட்ட தமிழ்நாடு கிரிக்கெட் முக்கியமான இன்னைக்கு இல்லை 45 வயசுல இருக்கவங்க முதற்கொண்டு எல்லாரும் மதுரை டிஸ்ட்ரிக்ட் எல்லாரும் கேட்கிறோம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் 10 பேர் ஆதார் லைக் பண்ணுறோம். நாங்கள் அசோசியேஷன் நடந்து போயிட்டோம் சரிங்களா. அன்னைக்கு ஒரு சூழ்நிலை இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நாட்டில் நம்ம போய் பேசக்கூடாது, இங்கே முதல்ல முடிச்சுக்குவோம், இங்கே முடிச்சு போய் எடுத்து அடுத்த வச்சுக்கணும் சொன்னதால நாங்கள் வெயிட் பண்ணோம் ஓகேங்களா. நீங்கள் சொன்னீங்க நம்ம ஃபெடரேஷன் ஸ்டார்ட் பண்ணி என்னோட ஆதங்கம் இவங்க கேட்டுங்க சார் சரிங்களா. நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து செயலாளர் அனௌன்ஸ் பண்ணீங்க, டிஆர்சி செயலாளர் அனௌன்ஸ் பண்ணீங்க. நான் எனக்கு எப்படி கேட்குன்னு தெரியல, எதன் அடிப்படையில் சார் செயலாளர் பண்ணீங்க? சிம்பிளாக ஒன்று சொல்றேன் சார், ஒரே லாஜிக்காக சொல்கிறேன். அவர் தமிழ்நாடு கிரிக்கெட்டில் ஒரு யூடியூபர் சரிங்களா. என் வீட்டில் வந்து 15 கிலோமீட்டர் தான் தம்பிக்கு தமிழ்நாடு கிரிக்கெட்டில் யூடியூபர் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் யார் சப்போர்ட் பண்ணிருக்கோம் அவங்க தான் தெரியும் சரிங்களா. 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் ஒரு செயலாளர் நீங்கள் சொன்ன அதே மாநில செயலாளர் சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு பையன் ஆக்சிடென்ட் ஆகி பாஸ் பண்ணியிருக்கான். கூட கொஞ்சம் அண்ணனோட போராட்சி மாதிரி இந்த பையன் ஆக்சிடென்ட் இருக்கான், ஒரு வீடியோ போட்டு சொன்னாங்க. அதனால எனக்கு என்ன பயன் கேட்டவர் நீங்கள் செயலாளர் வச்சிருக்கீங்க. ஆனால் 17 வருஷமா சொந்த காசு செலவு பண்ணி பிளேயர்ஸ் வளர்த்து ஆரூர் தமிழ்நாட்டிலிருந்து எங்கள் டீமு செட்டில் சார்ந்த டீமு தண்டவாணி நகர்ச்சி மேட்ச் டீம்லேருந்து எல்லாம் மிங்கிள் ஆகி தான் ஒரு கட்டத்தில் கோவா போனாங்க, கேரளா போனாங்க, நார்த்து ஃபுல்லாகவே போனாங்க சரிங்களா. ஆனால் அந்த நாங்கள் வளர்த்து கொண்டு வந்தோம். நீங்கள் செயலாளர்னு சொல்லி வச்சுருக்கீங்களா, அவருக்கு என்ன கேட்டகரி, அவர் 15 வருஷமா இருக்கு, எங்களுக்கு என்ன கேட்டகரி கொடுத்தீங்க சொல்லுங்கள். நாங்கள் ஜீரோ சார் கிரிக்கெட் நாங்கள் ஜீரோ வாங்கிக்கிறேன் சார். நீங்கள் கூப்பிட்டு என்ன சொல்லிங்கன்னா சார் சொல்லிக்கிறேன் சார், நீ கூப்பிட்டு வாய்ப்பு பேசி கொடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த கிரிக்கெட் என்ன சொல்றீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஒரு தலைவர் போட்ட வந்திருக்கோம் சார். மாநில லெவலில் யார் சார் பொறுப்பு போட்டா? அதான் சார் எங்களுக்கு தெரியல. மாநில லெவல் நீங்கள் தான் தேடி போயிட்டீங்கன்னா நீங்கள் தேடி போனவர் எல்லாரும் போட்டு தேடி போய்க்கலாமா சார்? நீங்கள் வந்துருந்தீங்கன்னா நாங்கள் வந்துருப்போம் சார். நீங்கள் செலவு பண்ண நாங்கள் சேர் பண்ணிப்போம் சார். நீங்கள் என்ன பணம் செலவு பண்ண சேர் பண்ணிப்போம். இந்தியா கப்புக்கு இங்கே இருந்து டீம் நீங்கள் ஆர்டிஸ்ட் பண்ணால் நாங்கள் ரெடியாக இருக்கோம் சார். நாங்கள் இல்லைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி கேட்டனாலே கேளுங்க. அவர் இன்றைக்கு நான் மெசேஜ் பண்ணேன், அவங்க டீமில் கிரிக்கெட் கேட்டு பாருங்க. இன்றைக்கு நான் மெசேஜ் பண்ணேன், இப்போ சீன் கேட்டு பாருங்க. ஆனால் இன்னைக்கு இந்தியா கப் எங்கே போனால் சொன்னேன், நம்ம ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம உள்ள போன ஆசைப்பட்டான். தமிழ்நாடு லெவலில் அவர் நடத்தினார் ஒரு டிஎஸ்பி சொல்லி இன்னைக்கு எதாவது பேசுனீங்க. டிஎஸ்பியில் என்ன சார் நடந்துச்சு? நீங்கள் சொல்லுங்கள், டிஎஸ்பி என்ன நடந்துச்சு? அந்த ஜெப்டி கிரௌண்டில் வந்து படுக்கிற இடம் இருந்துச்சா, தூங்குற இடம் இருந்துச்சா சார், சாப்பிட்ற இடம் இருந்துச்சா சார்? சொல்லுங்கள் சார். நீங்கள் சொல்ல முடிச்சு சார், தயவுசெய்து எனக்கு தப்பாக என்னோட ஆதாரம் சொல்லிக்கிறேன். இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது சார். அவர் சொன்னபடி அவர் இன்னைக்கு எனக்கு மேட்ச் வந்து லாஸ் ஆயிடுச்சு, நான் லாஸ் ஆகிட்டேன், என்னால் எதுவுமே செய்ய முடியும்னு சொன்னார். அவர் சொல்லியிருக்காரு சரிங்களா. சார் பசங்கிட்ட பிளேயர்ஸ் அமௌண்ட் வாங்கி அதுக்கு ஒரு டைட்டில் உள்ள கொண்டு வராரு. தமிழ்நாடு டைட்டில் உள்ள கொண்டு வராரு. தமிழ்நாடு டைட்டில்ன்றது வந்து உள்ளூர் கிரிக்கெட் சேனல் தான் டைட்டில். டிஎஸ்பிஎல் நடத்துறாரு. அவர் வந்து டிஎஸ்பிஎல் நடத்தலைன்னா நான் கேள்வி கேட்டுக்க மாட்டேன். அவர் உள்ளூர் கிரிக்கெட் எஸ்பிஎல் நடத்தினா கேள்வி இல்லை. எனக்கு டிஎஸ்பிஎல் நடத்துறாரு. அப்போ நான் கேள்வி கேட்க வந்தேன். கேள்வி கேட்க இடத்துல கொஞ்சம் எங்களுக்கு அவ்வளோ முரண்பாடாக போயிடுச்சு, நாங்கள் விட்டுட்டோம் சரிங்களா. ஒரு உள்ளூர் கிரிக்கெட் சேனலோ டைட்டில் உள்ள எடுத்து வராங்கன்னா உள்ளூர் கிரிக்கெட் தான் டைட்டில். தமிழ்நாட்டு லெவலில் போய் உள்ளூர் கிரிக்கெட் எங்கே வெளியே எடுக்குதோ அங்கே 6 பால் தான் போட்டலான்ற ரூல் இல்லையே. இல்லை ஏதாவது ரூல் இருக்கா? நீங்கள் சொல்லுங்கள், 6 பால் போட்டால் மட்டும் தான் உள்ளூர் கிரிக்கெட் வெளியே எடுக்கணும்னா நீங்கள் தம்பி அன்னையிலேருந்து நீங்கள் உருவாக்கி கொண்டு வந்து சரிங்களா. ஒரு டோர்னமெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து வரணும்னா எனக்கு இன்னைக்கு இவ்வளோ அமௌண்ட்டு, இன்னைக்கு இந்த அளவுக்கு நீங்கள் 6 பால் தான் போட்டு விளையாடணும். இது என்ன சார் ரூல்? இந்த ரூல் எங்கேருந்து சார் வந்துச்சு? நான் டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணுறேன், ஏன் மேட்ச்சுக்கு நீ வர்ற, நீ என்னைக்கு என்னவோ அப்படி தான் செய்யணும். 2022 மரவாமலை டோர்னமெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளூர் கிரிக்கெட் லைவ் போடுறாரு சரிங்களா. இதே தாரிக்கு இருக்காருங்க. லைவ் போடுற டயத்தில் நான் லைவ் போட்டு முடிக்கிறேன். அவருக்கு என்ன பேமெண்ட்டோ பேமெண்ட் நான் கொடுக்குறேன். எந்த யூடியூபர் பேமெண்ட் கொடுக்கணும் அவசியம் இல்லை, இருக்கு எல்லாருமே தெரியும். யூடியூப் பேமெண்ட் கொடுக்குறேன். ஆனால் அவர் என்ன சொல்லியிருந்தேன் யூடியூப்ல, நான் அதுக்கப்புறம் தான் அவருக்கு எனக்கு பெரிய கஷ்டமா இருந்துச்சு. அவர் நம்பர் போட்டு நான் மாதிரி லைவ் போடுறேன், எனக்கு வந்து இலாக்கா பெருசாக சப்போர்ட் இல்லை, எனக்கு பேமெண்ட் கொடுன்னு சொன்னார். நான் திருப்பி உங்கள்கிட்ட கேட்டுக்கலாம், நீ பேமெண்ட் இங்கே கேட்குற என்ன அசிங்கப்படுத்துக்க, நீ இதே ஓனோட ரெவன்யூ கடை பாதி கொடுத்துருவியா, ஒரு ரெவன்யூ கொடுத்துருவியா சரிங்களா. இது மாதிரி ஒரு யூடியூபரை ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் அவனுக்கு கேட்க ஆள் கிடையாது. ஒரு கிரவுண்டு நீ வந்து நார்த் இந்தியா கொடுக்குறேன்னு சொல்கிற, பிளேஸ் ஒரு மாதிரி பேசுகிற, உனக்கு எந்த விதமான எலிஜிபிள் இல்லாமல் நீ எப்படி செயலாளர் உட்காந்து சரிங்களா. செயலாளர் உட்காரங்க 100 பேர் இருக்காங்க சார் தமிழ்நாட்டில். நீங்கள் ஒன்றும் இல்லை சார், நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஓப்பன் சேலஞ்சாக சொல்கிறேன் சார். நான் சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு ஆள் போகிறேன், 25 வயசு பிளேயராக போடுறேன் சார் சரிங்களா. அவர் 2% அடிக்க சொல்லுங்கள் சார், பார்ப்போம். எலெக்ஷன் வச்சுருங்க நீங்கள் சரிங்களா. சிவகங்கை மாவட்டத்தில் அவர் யூடியூபர், அவர் ஒரு சேர் பிரசிடண்ட் அடிக்க சொல்லுங்க. நான் ஒரு 23 வயசு பிளேயரை போட்டு பிரசிடண்ட் அடிக்க சொல்கிறேன். யாருக்கு ஃபேவர் பாருங்க சார். தமிழ்நாட்டில் யார் சார் உள்ளூர் கிரிக்கெட் கடைசி 8 மாதமாக வீடு இருக்க போல யார் சார் மக்கள் விரும்பல. இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க சார், உள்ளூர் கிரிக்கெட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், உள்ளூர் கிரிக்கெட் பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க சார். ஏன் சார் நீங்கள் போல நீங்கள் அதை கேட்டுக்கலாம் சார். 8 மாதம் ஏன் போன வீடியோ கேட்கல சார், ஏன் சார் கேட்கல? நீங்கள் பிரசிடண்டாக இருக்க நீங்கள் தலைமையில் நின்று இருக்கீங்க, உங்கள் கேட்டு நம்ம இந்த இடத்துல உட்காந்து நிறைய போட்டு பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் 8 மாதம் ஏன் வீடியோ போல என்ன பிரச்சனை, ஏன் சார் கேட்கல? டிஎஸ்பியில் வந்து தவறுகள்லாம் ஏன் சார் நீங்கள் கேட்கல சொல்லுங்க. டைட்டில் கூட உள்ள விடுறீங்க, டைட்டில் உள்ள விட்டதுக்கு அப்புறம் என்னவோ விஷயம் நடக்குது, அதெல்லாம் ஏன் சார் நீங்கள் கேட்கல? இல்லை
சார் இல்ல ஒரே விஷயம் தான். நான் ஸ்ட்ரெயிட்டாவே நான் என்ன கான்செப்ட் நான் ஒண்ணே நான் ஸ்ட்ரெயிட்டாவே நான் உங்கள்கிட்டயே கேள்வி வைக்கிறேன். இப்போ ஒரு திருப்பூர் மாவட்டத்துல வந்து தெரியலங்கிறாங்க. 10 மாசமா ஒரு லைவ் இல்லாத ஒருத்தர் ஒரு பொசிஷன் போட்டுட்டு நான் அழைச்சி வச்சிருக்கேன், நீ வா அப்படிங்கிறத எப்படி? அண்ணே கரெக்ட். பைக் அடமான வச்சு பஸ் ஸ்டாண்ட்ல பைக் அடமான வச்சு டிக்கெட் நடந்தார். இன்னைக்கு அந்த வரக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஒரு ஒருத்தர் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வந்தேன். ஒரு ஒருத்தர் பேசணும்னு சொல்றேன். இல்ல பேசி முடியும். நான் பேசுறேன். ஒண்ணுமே இல்ல. இங்க இருக்க எல்லாரும் என் மேல கோவப்பட்டாலும் சரி, ஸ்ட்ரெயிட்டாவே நான் உங்கள்கிட்ட கேள்வி இல்லை. தலைவர் பொறுப்புக்கே நீங்க என்ன முறையில தலைவர் பொறுப்பானீங்கன்றது என்னோட ஸ்ட்ரெயிட்டாவே கேள்வி. ஏன்னா இப்ப நாங்க 17-18 வருஷமா கிரிக்கெட்ல உழைச்சிருக்கோம் போயிருக்கோம். ஒரு அரசியல் களத்துக்கு உள்ள வரீங்க. ஒரு கட்சி பேரை சொல்ல விரும்பல. தமிழ்நாட்டில் இருக்க ஒரு 2 முக்கியமான அரசியல் கட்சிக்கு நீங்க உள்ள வரீங்க. ஸ்ட்ரெயிட்டாவே தலைவராகி நீங்க எல்லாம் கேன்வாஸ் போவீங்களா? கேன்வாஸ் பண்ணி தலைவர் ஆவீங்களா? அதாவது என்னன்னா இது வந்து பெரிய நீங்க அரசியல் பொறுப்போ கட்சி பொறுப்போ மக்கள் சேர ஒரு விஷயமும் கிடையாது. தமிழக பேராளர் பொறுப்பு கட்சியை தாண்டி கட்சிக்கு கூட 234 தொகுதி இருக்கு. ஒரே தொகுதி. இதை பத்தி நீ இது வந்து கட்சி மாதிரி இல்லை நீங்க சொல்லவே கூடாது. மொத்த தமிழகத்தையும் ஒன்னா திரட்டி தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர்ஸ் கன்சல்டிங் மீட்டிங்னு போடுறீங்க. ஐடிசி நீங்க தலைவர்னு உங்களுக்கு நீங்க தலைவர் நீங்க போட்டுக்கிட்டீங்க. ஐடிசி பத்தி நீங்க முன்னாடியே சொன்னீங்களா யூடியூப்ல இது மாதிரி நாங்க யார்கிட்ட பேசிருந்தீங்க? அது என்ன அசோசியேஷன், யார் ஃபெடரேஷன்ல இருக்கா, என்ன நீங்க எடுத்த உடனே நீங்க தலைவர் பொறுப்பு வந்து உட்கார்றது உங்களுக்கு என்ன ப்ராப்பரான தகுதி இருக்குன்னு நான் கேட்கிறேன். நான் கேட்கிறேன். ஓகே, கிரிக்கெட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார். தலைவரா பொறுப்பு ஏற்றுக்கணும்னா இங்க 1000 பேர் இருக்காங்க, லட்சம் பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல. நீங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைவரா வரும்போது இதுவரை நீங்க என்ன பண்ணீங்க அதை கண்டிப்பா சொல்லி ஆகணும். நான் வருங்காலத்துல நான் பண்ண போறேன்னு எந்த தலைவருமே தலைவராக போறது இல்லை. இப்ப நமக்கு முதல்வராக இருக்கவர் நான் வருங்காலத்துல உங்களுக்கு சூப்பரா பண்ணணும்னா மக்கள் எல்லாம் அவர் முதல்வர் ஆகிடுவாங்களா? எந்த பாயிண்ட்ல ஆக்குவாங்க சார்? ஒண்ணுமே இல்லை சார். ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன் சார். தனி விருப்பத்துக்காக ஏன்னா ஏன் தமிழ்நாடு மீட்டிங் ஏன் போடுறீங்க? அதாவது தனிப்பட்ட விருப்பம் தனிப்பட்ட ஆர்வத்தில் தான் இந்த விஷயத்தை நாங்கள் இறக்குறோம். இதுல வந்து தமிழக 96% இருக்கு. அவர் மட்டும் இங்க பிரச்சனைன்னு சொல்ல வரல. ஒரு சில உண்மையாலுமே தெரியாது. இப்பதான் இந்த ஒரே அப்படி யார் யார் பிளேயர் யார் யார் ஆர்கனைசர்னே உங்களுக்கு தெரியல. எந்த பொறுப்புல நீங்க தலைவர் பண்ணீங்கன்னு நான் உங்களை கேட்டேன். என்னையே யாரும் உங்களுக்கு தெரியல. உங்களை பொறுத்த வரைக்கும் நியாயமானது. ஆனா கொஞ்சம் கேட்குறீங்களா? நீங்க கேட்ட அத்தனை கேள்விகளும் உங்களை பொறுத்த வரைக்கும் நியாயமானது. நீங்க இவ்வளவு தூரம் வந்து இது ஒரு ஆதங்கப்படுறது வந்து எனக்கு புரியுது. ஆனா அதை நீங்க வந்து முன்னாடியே கண்டிப்பா பண்ணியிருந்துருக்கணும். ஏன் இவ்வளவு காலமா 40 வருஷம் 20 வருஷம் கிரியேட் பண்ணிட்டு ஏன் பெண்டிங் இருந்தீங்கிறது எனக்கு என்ன தெரியாது. யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க எனக்கு தெரியாது. ஆனா இப்ப என்னுடைய சொந்த முயற்சியில நான் இதை ஒரு பொறுப்பா எடுத்து பண்ணணும்னு நான் எடுத்திருக்கேன். இதுல வந்து நான் யார்கிட்டையும் கேள்வி கேட்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு உங்களை தொலாவி பிடிச்சி கண்டுபிடிச்சு உங்கள்ட்ட வந்து கேட்டு பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணுங்கிற இந்த ஐடியால நான் இல்லை. அதாவது எனக்கு ஒரு டீம் தமிழ்நாடு டீமை எடுக்கணும்னு நீங்க இன்ஸ்டால எப்படி வீடியோ போட்டீங்க? இல்ல சார், நான் சிம்பிளா கேட்கிறேன். இப்ப தமிழ்நாடு பிளேயர்ஸை எடுக்கணும், பிரசிடென்ட் கப் ஆகணும்னு உள்ளூர் கிரிக்கெட் மூலியமாகவும் Z3 ஸ்போர்ட்ஸ் வழியாகவும் ITCF வழியாகவும் நீங்க இப்போ ஒரு வீடியோ 3 நாளைக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணிருக்கீங்க. இதே வீடியோ 6 மாசத்துக்கு முன்னாடி நீங்க போஸ்ட் பண்ணிருக்கீங்க. அதாவது தமிழ்நாடு அப்படின்னு சொன்னா இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற பிளேயரையோ இவர்கிட்ட இருக்கிற பிளேயரையோ கணக்கு இல்லை. வரக்கூடிய இளம் தலைமுறையிலையோ இப்ப இருக்கிற கரண்ட்ல இருக்கிற பிளேயர்ஸை கொண்டு போறதா ஒண்ணும் இல்லை. இப்போதைக்கு நாளைக்கு உண்டான அந்த செலக்ஷனுக்கு உண்டான டிஸ்ட்ரிக்ட் உண்டான அப்ளிகேஷன் நம்ம போடுறோம். எந்த அமைப்பு 38 டிஸ்ட்ரிக்ட் வந்து ஆள் வரல அப்படின்னா அதுக்கு உண்டான நம்ம மாற்று ஏற்பாடு வேற ஏதாவது பண்ண போறோம். ஆனா கண்டிப்பா 38 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஆள் வருவாங்க. 38 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து செலக்ஷன் ஆவாங்க. அது நீங்களா கூட இருக்கலாம், யாரா கூட இருக்கலாம். அந்த ஒரு கான்பிடன்ஸ் தான் நம்ம விஷயத்தை பண்ணோம். ஒரு விஷயம் நல்ல விஷயத்தை பண்றதுக்கு அந்த விஷயத்தை இறங்கிருக்கோம். இதுல வந்து நீங்க இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களை பத்தின விஷயங்கள்லாம் சமீபத்தில் தெரிய வரவங்க தான் உங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு இந்த விஷயத்தை யதார்த்தமா சொல்லி எல்லாம் சேர்ந்து நேர்ந்து கலந்து பண்ணலாம். பிளேயர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு, நழுவிட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். ஆனா இந்த இடத்துல நீங்க என்னென்ன பிரச்சனைகள் வைக்கிறீங்க அப்படின்னா போஸ்டிங் போட்டது, செயலாளர், தலைவர், அது எல்லாமே எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நீங்க இணைந்து செயல்படுற மாதிரி இருந்ததுன்னு சொன்னா குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு 2-3 மாதம் டோர்னமெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே உட்காந்து ஒரு அனலைஸ் பண்ணி நல்ல முடிவு எடுக்கலாம். எல்லாத்துக்கும் சாதகமா.
ஆனா அந்த